Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, as usual, first thing first, I'm not your financial advisor or expert. இங்கே நான் சொல்கிறது பண்ணுறது எல்லாமே நான் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஓன் நாலேஜில் ஷேர் பண்ணுறது தான். இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு வெர்சஸ் பிட்காயின். எஸ், இந்த கோல்டு வெர்சஸ் பிட்காயின்னு நான் சொன்னது என்னென்னா, கோல்டு வந்து ரொம்ப காலமாக ஒரு அசட்டாக எல்லோரும் சேர்த்து வச்சுட்ருக்க ஒன்று. பிட்காயின் வந்து மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் இப்போ ஒரு அசட்டாக பார்க்குற ஒரு இது. இந்த ரெண்டுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படிங்கிறத அதோட 2 சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கோல்டோட சார்ட்டு. ஓகே, கோல்டோட சார்ட் ஃப்ரம் 1976லேருந்து இப்போ கரண்ட்டாக 2026 வரைக்கும் இருக்குது இந்த சார்ட். ப்ரைஸோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு இந்த சார்ட்டு தான் எல்லா நாட்டிலையும் கோல்டு என்ன ப்ரைஸில் இன்றைக்கி விற்கணுங்கிறத முடிவு பண்ணுறது இந்த சார்ட் தான். ஸோ இது கோல்டோட சார்ட்டு. சைடில் பிட்காயின் சார்ட்டையும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஓகே 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 இது வந்து கோல்டு பிட்காயின் வந்து 2016 இருக்கிற இந்த சார்ட். இது வந்து 1976. இந்த 2 சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது இங்கே ஏறி இது ஒரு டாப் ஆயிருக்கா, இதான் ஒரு சைக்கிளோட டாப்பு. அதே மாதிரி பிட்காயின் இங்கே ஏறி இது ஒரு டாப் ஆயிருக்கு. இந்த 2 சார்ட்டுமே கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்சு அடுத்த சைக்கிள் பிட்காயின் கிளம்பியிருக்கு. இது பாருங்கள். ஸோ இந்த சைக்கிளோட டாப்பும் இந்த சைக்கிளோட டாப் பேட்டர்னும் 2 சார்ட்டும் சேமாக இருக்கா? அப்படியே இதை பாருங்கள். இது இறங்கி அடுத்த சைக்கிளுக்கு மேலே போயிடுது பாருங்கள். அதே மாதிரி ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கிட்டு திரும்ப ஏறி இருக்குது. அதே மாதிரி புல்லிஷ் பிரேக் அவுட்டு கீழே இறங்கி அடுத்த சைக்கிள் டாப்பு. இது இந்த சைக்கிளோட டாப்பு. கோல்டோட அடுத்த சைக்கிள் டாப் வந்து இந்த இருக்குது. இது இந்த சைக்கிள் இந்த இருக்குது. அடுத்த சைக்கிளோட டாப் இந்த இருக்குது. டபுள் டாப் அதே மாதிரி இறங்கி இப்படி இறங்கியிருக்கா. ஸோ அப்படி இந்த சைக்கிளோட பேட்டர்னை பாருங்கள். அதே மாதிரி கீழே இறங்கியிருக்கா. இது போன சைக்கிளில் இது எவ்வளோ நேரம் இங்கே லென்த்தாக இருக்குது, அந்த டூரேஷன் வந்து லென்த்தாக இருக்குது. பட் இந்த டூரேஷன் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பிட்காயினுக்கு அதுக்கு முந்தின சைக்கிளோட டூரேஷன் அதிகமாக இருக்குது, இந்த சைக்கிளோட டூரேஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி போன சைக்கிளோட டாப்புக்கு வந்து கோல்டு வந்து ஒரு பிரேக் போட்டிருக்கா. அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நின்று ஒரு ஒரு சின்னதாக டைம் எடுத்து அடுத்து வெளியே மேலே எந்திரிச்சு போயிருக்கு அடுத்த சைக்கிளுக்கு. அதே மாதிரி பிட்காயினும் இங்கே அதே மாதிரி இந்த சைக்கிள் டாப்புக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் போட்டு அதே மாதிரி மேலே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த சார்ட்டு இதுதான். இது இங்கே இறங்கி இப்படி வந்திருக்கு. இது இங்கே வந்து சேம் பேட்டர்ன். அப்படியே பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னாக தான் கோல்டுக்கும் பிட்காயினுக்கும் சேம் பேட்டர்னாக தான் இருக்குது. சரி, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கோல்டை நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன், பிட்காயினை வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அதாவது கோல்டு இந்த பேட்டர்ன் ஆஃப் சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. பட் பிட்காயினுக்கு இதே பேட்டர்ன் சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 வருஷம் தான். ஏன்னா இது 2016 ஆரம்பித்து 2026 இங்கே நிற்கிது. இது 1976 ஆரம்பித்து 2026 இங்கே நிற்கிது. ஸோ இது வந்து 100, இப்போ இது வந்து $100 ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து 4500 இருக்குது ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து. இது வந்து $100,000 ஆரம்பித்து 120 வரைக்கும் போயிருக்கு. 120,000, அதாவது 100,000லேருந்து 120,000. நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மாடர்னுக்கும் ஓல்டுக்கும் அந்த இதுவும் பேட்டர்ன். சரி, அப்போ இது இனிமேல் போய்கிட்டே இருக்குமா? இப்போ என்ன, இப்போ கோல்டை விட்டுட்டு அப்போ பிட்காயினுக்கு வந்துடணுமா இல்லைன்னா? அப்படி கிடையாது. ஓல்டு இஸ் கோல்டு தான் என்றைக்கும். அது வந்து கோல்டு தான், பிட்காயின் தான். அதாவது கோல்டு கீழே இறங்குது அப்படின்னா, இப்போ இந்த சைக்கிள் டாப் வந்து 800 வரைக்கும் போயிருக்கு, கீழே வந்திருக்குது 300 வரைக்கும் வந்திருக்கு. அரௌண்ட் 60% சொல்லலாமா? இது கோல்டு பாருங்கள், 20,000 போயிட்டு கீழே எவ்வளோ வந்திருக்கு? 4,000, அரௌண்ட் 80% கீழே வந்திருக்கு. அதுதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஹையாக கொடுக்குதோ அந்தளவுக்கு டவுன் சைடு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக காட்டுவாங்க. ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்கும். இது வந்து லிட்டரலாக சொல்ல போனால் இது வந்து உங்களுக்கு வந்து போட் ரைடு மாதிரி அது பாட்டு போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ கோல்டு பிட்காயின் என்ன கேட்டால் இந்த ரெண்டுலேயும் இருக்கிறது புத்திசாலித்தனம். கோல்டில் சேஃபுக்கும் பிட்காயினை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாகவும். கோல்டில் நீங்கள் எப்போயும் தைரியமாக இருக்கலாம், டவுட்டே வேணாம். ஆனால் பிட்காயினுக்குள்ளே எப்போ உள்ளே போகணும்,
எப்போ வெளியே வரணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் மெயின். அது எந்த சைக்கிள் இப்போ பிட்காயின் வந்து பேர் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ உள்ளே என்ட்ரு ஆகலாமான்னா மேபி நான் கொஞ்சமாக என்ட்ரு ஆகிருக்கேன். நீங்கள் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் Q4ல், அதாவது 2026 Q4ல் இது இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கோ இல்லை அது ஒரு லோ எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த டைம் நான் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக போவேன் Q4ல். ஸோ கோல்ட், பிட்காயின் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்த ரெண்டுக்கும் பேக்ரவுண்டில் என்ன பர்பஸ் வேணாலும் இருக்கணும், என்ன வேணாலும் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, நியூஸ் சொல்லுவாங்க. கோல்டு ஏன் இறங்குச்சு, பிட்காயின் ஏன் மேலே போச்சு, இதுக்கெல்லாம் நியூஸ் எல்லாம் கிடையாது. சார்ட் தான் இங்கே பேசும். இந்த இடத்துல வரும்போது கோல்டை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வரும். அதே மாதிரி பிட்காயின் மேலே போகும்போது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வரும். இதெல்லாம் வந்து நியூஸ் வச்சு நடக்கிறது இல்லை, சார்ட்டை வச்சு தான் அங்கே நியூஸே நடக்கும். ஸோ கோல்டு, பிட்காயின் ரெண்டுலேயும் இருக்கிறது புத்திசாலித்தனம். நான் ரெண்டுலேயும் இருக்க போகிறேன். நீங்களும் இந்த ரெண்டுலேயும் இருப்பீங்கன்னு உங்களோட சாய்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பை.